ஜஸ்ட் நம்ம அரபிக் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது லெட்டர்ஸ் இருக்கும், வேர்ட்ஸு, சென்டென்ஸு, குரானிக் ஆயட்ஸ், இது எல்லாத்தையுமே அழகான வடிவத்தில் ஒரு லெட்டரோட இன்னொரு லெட்ரு வந்து ஜாயின் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் வந்து அரபிக் கேலிகிராஃபி. ஸோ இது வந்து நீங்கள் எல்லா லாங்குவேஜ்லேயும் பார்க்கலாம். இங்கிலீஷ் கேலிகிராஃபி, தமிழ் கேலிகிராஃபி, ஸோ இந்த மாதிரி வந்து கேலிகிராஃபி அப்படிங்கிறது எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. பட் அரபிக் கேலிகிராஃபி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டிஃப்ரெண்ட். அதாவது நிறைய டைப்ஸ் ஆஃப் அரபிக் கேலிகிராஃபி இருக்குது. அண்ட் அரபிக் கேலிகிராஃபி எழுதுறது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஹலாலான முறையில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். அண்டு உங்களுக்கு நீங்களே வந்து நிறைய விஷயத்தை வந்து கற்றுக்கலாம். பேசிக்காக முதல்ல என்ன பண்ணலான்னா உங்களுக்கு நீங்களே வந்து நிறைய விஷயத்த கற்றுக்கலாம் மீன்ஸ் நீங்கள் ஒரு வேர்டு எழுதுறீங்க, ஒரு ஆயத்தை எழுதுறீங்க அப்படிங்கும்போது அந்த ஆயத்தை நீங்கள் எழுத உங்களுக்கு மனப்பாடமாகும். அண்ட் அதோட மீனிங்கை நீங்கள் கற்றுக்குவீங்க. அது மூலமாக நீங்கள் என்ன ஆகுவீங்கன்னா இன்னும் அல்லாஹ் கூட க்ளோஸ் ஆவீங்க. ஒவ்வொரு வேர்டு எழுதும்போதும் ஒவ்வொரு ஆயத்தை எழுதும்போதும் நீங்கள் இன்னும் ஒரு ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா க்ளோஸர் ஆகிட்டுருக்கீங்க அல்லாஹ் கூட. அண்ட் இட் கிவ்ஸ் பீஸ். முக்கியமாக உங்களோட மன நிம்மதி தரும். எழுதும்போது உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான திங்கிங் தரும். இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த அரபிக் கேலிகிராஃபி பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த அரபிக் கேலிகிராஃபி பற்றி தான் நம்ம இன்றைக்கி லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த அரபிக் கேலிகிராஃபி பற்றி நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிறது வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போய் கற்றுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரபிக் கேலிகிராஃபியுடைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும். ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நல்லா லேர்ன் பண்ணி மற்றவங்களுக்கு டீச்சிங் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு சொல்லித்தர முடியும். அது மட்டும் இல்லாமல் அரபிக் கேலிகிராஃபி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல யார் அரபிக் கேலிகிராஃபி கற்றுக்கிட்டா, எப்படி எழுதுனாங்க, எப்படி ஆரம்பிச்சுது அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு அரபிக் கேலிகிராஃபியோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் அரபிக் கேலிகிராஃபி? Who is the father of Arabic calligraphy? ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்னு முகல்லா அப்படிங்கிற பர்சன் தான் அரபிக் கேலிகிராஃபியுடைய ஃபாதர். ஸோ இவங்க தான் முதல்ல அரபிக் கேலிகிராஃபியை அழகான வடிவத்தில், அரபிக்கை அழகான வடிவத்தில் எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க தான் அரபிக் கேலிகிராஃபியுடைய ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க எங்கே பிறந்தாங்க, எப்போ பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க 886 886 அப்படிங்கிற இயரில் பிறந்திருக்காங்க. ஸோ இவங்க பாக்தாத்தில் இப்போ இருக்க ஈராக்கில் பிறந்திருக்காங்க. ஓகேவா? 1886 பாக்தாத், அதாவது ஈராக்கில் இருக்க பாக்தாத் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இவங்க பிறந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரபிக் கேலிகிராஃபி, அதாவது குரான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். குரானோட ஹிஸ்ட்ரி எல்லாம் உங்களுக்கு தெரியும். முதல்ல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வந்தப்போ அந்த காலத்தில் யாருக்கும் அவ்வளோக்கா படிக்க தெரியாது, எழுத தெரியாது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பேப்பர், பென் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, செவுத்தில், இலையில, அந்த மாதிரி கல்லில், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற இடத்துல தான் வந்து அவங்க வஹி வந்த குரான் ஆயத்தை எழுதி வச்சாங்க. அப்புறம் ஆஃப்டர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மவுத்தான பின்ன அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் என்ன மீன் பண்ணாங்கன்னா அந்த ஆயத்தை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே குரானாக தொகுக்கணும், ஒரே புக்காக நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா கொண்டு வந்து அதையே முதல்ல ஒரு குரானாக கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ அந்த காலத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது இல்லையா? நம்ம எழுதுகிற அழகான ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி உங்களோட பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்க அழகாக எழுத மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோக்கா படிக்க தெரியாது, எழுத தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் அந்த காலத்தில் எழுதினவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதியிருக்காங்க. ஸோ அது எழுதி அதை பல புத்தகமாக வெளியிட்டு குரானை வந்து நிறைய பிளேஸ்க்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி கலிஃபாக்கள் வந்தாங்க, அரசர்கள் லைனாக அவங்களோட அரசர்கள் எல்லாம் 1 by 1 வந்தாங்க, குரான் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஸோ அப்போது அப்பாசியர்களோட ஆட்சி காலம், அப்பாசித், ஓகே, அவங்களோட பீரியட் ஆஃப் டைமில்
தான் இவங்க பிறந்திருக்காங்க. ஓகேவா? அப்போ தான் வந்து இவங்க பிறந்திருக்காங்க. இப்னு முகல்லா அப்படிங்கிறவங்க அப்பாசியர்களோட ஆட்சி காலத்தில் தான் பிறந்திருக்காங்க, அப்போ தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன மீன் பண்ணாங்கன்னா, இதில் இருக்க ஹேண்ட் ரைட்டிங் மற்றவங்களுக்கு சரியாக புரியலை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதையே அழகான வடிவத்தில் எழுதி மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுக்கணும். ஓகேவா? எல்லாரும் ஈஸியாக தெளிவாக புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக முதல்ல அரபிக் கேலிகிராஃபி அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அரபிக் கேலிகிராஃபியை அழகாக தொகுத்து எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல்ல குரானை அழகான வடிவத்தில் எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இப்னு முகல்லா அப்படிங்கிற பர்சன் தான் எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன லாங்குவேஜில், அதாவது என்ன வகையான அரபிக் ஸ்கிரிப்டில் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஸ்க். ஓகேவா? நஸ்க் ஸ்கிரிப்ட். ஓகே, நஸ்க் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு வடிவத்தில் எழுதியிருக்காங்க. அதாவது அரபிக் கேலிகிராஃபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது டைப்ஸ் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட ஹேண்ட் ரைட்டிங் ஒவ்வொரு விதமாக இருக்கும். நான் எழுதுகிற ஒரு இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங், அதாவது நான் இப்போ எழுதியிருக்கேன் இல்லையா இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங், இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் எழுத மாட்டீங்க. நீங்கள் எழுதுகிற ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு வராது. அந்த மாதிரி இவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் பேர் என்ன அப்படின்னா நஸ்க் ஸ்கிரிப்ட். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் இருக்குது. குஃபிக்குன்னு இருக்குது. குஃபிக்கு தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமையான மொழி, அதாவது ஓல்டஸ்ட் லாங்குவேஜ், ஓல்டஸ்ட் ஸ்கிரிப்ட். ஓகேவா? மிக பழமையான எழுத்து வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஃபிக். ஓகே, நஸ்கு வடிவத்தில் நீங்கள் வந்து இப்னு முகல்லா அப்படிங்கிற பர்சன் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. ரெக்கா அப்படிங்கிறது இருக்குது, துளுத் இருக்குது. நம்ம இப்போ வந்து நம்ம துளுத் பற்றி தான் லாங்குவேஜ் கற்றுக்க போகிறோம். அந்த ஸ்கிரிப்ட் பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் இப்னு முகல்லா அப்படிங்கிறவங்க நஸ்கு ஸ்கிரிப்ட் மூலமாக 886th இயரில் ஈராக்கில் இருக்க பாக்தாத்தில் பிறக்கிறாங்க. அப்போ யாருடைய ஆட்சி காலம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாசியர்களோட ஆட்சி காலம். அப்போது அவங்க வந்து குரானை அழகான முறையில் எல்லாத்துக்கும் சொல்லணும், அவங்க வந்து படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் அரபிக் கேலிகிராஃபி. ஸோ அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் அரபிக் கேலிகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அரபிக் கேலிகிராஃபியோட ஹிஸ்ட்ரி. இவருக்கு அப்புறம் இன்னும் நிறையா பேர் வந்தாங்க, நிறையா எழுத்து வடிவம் வந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுனாங்க, ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டாங்க. இப்படி தான் எழுதணும், இப்படி எழுதணும், இதுக்கு வந்து இந்த மெத்தட் இருக்குது அப்படிங்கிற நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேலிகிராஃபி லேர்ன் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா மோஸ்ட் பியூட்டிஃபுல் அரபிக் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய துளுத். மோஸ்ட் பியூட்டிஃபுல் அரபிக் கேலிகிராஃபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளுத். ஓகேவா? மோஸ்ட் ஈஸியஸ்ட்டு கூட அண்ட் ஈஸியாக படிக்கிறதுக்கு கூட நம்ம இந்த துளுத் தான். துளுத்தை வந்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து ஈஸியாக படிக்கவும் முடியும், அதை பார்த்து படிச்சுக்கவும் முடியும்.